லூக்கா 10 அதிகாரம் 1வது வசனம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேற 70, நல்ல கவனிங்க, இவைகளுக்கு பின்பு கர்த்தர் 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்கள், அதாவது அவர் ஊழியம் செய்த, அவர் கடந்து சென்ற அந்த பட்டணங்களுக்கு எத்தனை பேரை எழுப்புகிறார்கள் பார்த்தால் 70 பேரை எழுப்புகிறார். அந்த நடக்கும் பாருங்க. சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவருக்கு முன்பே 2 பேராக அனுப்பினார். நல்ல கவனிங்க, 70 பேரை தெரிந்து கொண்டு 70 இடத்துக்கு அனுப்பவில்லை, 70 பேரை தெரிந்து கொண்டு 2 அனுப்புகிறார். அப்ப 70 பேரை 2 அனுப்புறாங்க. எத்தனை இடத்துக்கு அனுப்ப முடியும்? 35 இடத்துக்கு. அப்ப 35 இடத்துக்கு அவர் என்ன பண்றாரு? இவர்கள் அனுப்புறாரு. ஏதோ புதிய இடத்துக்குல, ஏற்கனவே தான் போன இடத்திற்கு. அதான் அந்த சொல்வாரு, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனமா இருக்கிறேன். ஏன் அந்த வசனத்தை சொல்றேன்னு தெரியுமா? ஆண்டவர்தான் நமக்கு வழியே. அவர் போன வழியை பின்பற்றுவதற்காக தான் ஆண்டவர் கொடுத்திருக்காரே தவிர நம்மளாட்ட ஒரு புதிய வழியை போடுறதுக்கு இல்ல. பரலோகத்துக்கு போடுற ஒரே வழி அது இயேசுடைய வழி மட்டுமே தவிர வேற எந்த ஒரு வழியும் இல்லை. இன்னைக்கு மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்வர்கள் பலவிதமான வழியை காமிக்கிறாங்க. நீங்க இந்த வழியை போன பரலோகத்துக்கு போக முடியும், அப்படி போன பரலோகத்துக்கு போறதுக்கு எந்த ஒரு ஷார்ட்கட்டுமே கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம பரலோகத்துக்கு போறதுக்கு ஷார்ட்கட்டை தேடிக்கிறோம். எந்த ஷார்ட்கட் வழி போறது? இந்த ஷார்ட்கட் வழி போன பரலோகத்துக்கு போக முடியுமா? நான் அப்படி போக முடியுமா? அந்த கூட்டத்துக்கு போக முடியுமா? இந்த இடத்துக்கு போக முடியுமா? இல்லை, அதுக்கு ஒரே வழி இயேசு ஒருவர். இயேசு ஒருவர் தான் உங்களுக்காக எனக்காக மரித்தாரு. எந்த ஊழியக்காரரும் உங்களுக்காக எனக்காக மரிக்கல, எந்த ஒரு மனிதரும் மரிக்கல, யார் உங்களுக்காக கஷ்டப்படல, எனக்காக உங்களுக்காக பாடுபட்டவர் இயேசு ஒருவரே. அவருடைய சிலுவையின் பாடுகள் மூலமாக தான் நானும் நீங்க மீட்கப்பட்டிருக்கோம். அவர் ரத்தத்தை சிந்தனால் தான் உன்னுடைய பாவம் என்னுடைய பாவம் எனக்கு கழுவப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு உங்களுக்காக பாடுபடுகிற ஏதாவது ஊழியக்காரரை பார்க்க முடியுமா? உங்களுக்காக கஷ்டப்படுற ஏதாவது ஊழியக்காரங்களை பார்க்க முடியுமா? உங்களுக்காக சிலுவை செய்கிற ஏதாவது ஊழியக்காரங்களை தமிழ்நாட்டில் பார்க்க முடியுமா? ஒருவரையும் பார்க்க முடியாது. இன்னைக்கு ஊழியங்கள் தன்னிச்சையாக மாறிவிட்டது, சுயநலமாக மாறிவிட்டது. நான் வாழ வேண்டும், என் ஊழியம் வாழ வேண்டும், என் ஊழியம் வளர வேண்டும் என்று தன்னிச்சையாக சுயநல ஊழியக்காரர்களாக மாறிவிட்டதால் இந்த வரைக்கும் தேசம் இயேசுவை சந்திக்க முடியாமல், சுவிசேஷத்தை சந்திக்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. தேசத்தை சரியான வழியில் நடத்த வேண்டியவர்கள் ஊழியக்காரர்கள் தான். ஏன்னா சத்தியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இந்த சத்தியத்தின்படி வழி நடத்துவதற்காக தான் ஆண்டவர் நம்மளை கொடுத்திருக்கிறார். ஆனால் சத்தியத்தை விட்டு விலகி போன மக்களாக இன்னைக்கு கண்டும் காணாதவர்களாக, கேட்டும் உணராத ஜனங்களாக தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சத்தியம் என்னன்னு தெரியும், பரிசுத்தம் என்னன்றது தெரியும், நீதி என்னன்னு தெரியும், இயேசு என்னன்னு தெரியும், ஆனால் கீழ்ப்படிகிறதே இல்லை. இன்னைக்கு கீழ்ப்படியாமை தான் இன்னைக்கு பெருகிவிட்டது. பாவத்துடைய முதலாவது கூரை இன்னைக்கு கீழ்ப்படியாமை தான். ஆண்டவர் குறித்த பயமே கிடையாது. இன்னைக்கு மனிதனுக்கு பயப்படுறோம், உலகத்துக்கு பயப்படும், ஆனால் படைத்த கடவுளுக்கு நம்ம பயப்படுறதில்லை. நல்லா நினைச்சுக்கிடுங்க, இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு பயப்படவில்லை என்றால் நாளைக்கு நரகத்தில் நாம் போய் பயப்படுவோம். இன்னைக்கு ஆண்டவருக்கு பயப்பட்டோம் என்றால் நரகம் நம்மளை பார்த்து பயப்படும். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நல்ல கவனிங்க. ஆண்டவருக்கு பயப்படவில்லை என்றால் ஒரு நாளைக்கு நரகத்தில் நம்ம பயப்பட போகிறோம். இன்னைக்கு ஆண்டவருக்கு பயப்பட்டோம் என்றால் நாளைக்கு நம்மளை பார்த்து நரகம் பயப்பட போகிறது. இதில் யார் ஒருவராக நீங்களும் நாம் இருக்க வேண்டும். நல்ல கவனிங்க. ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டது, ஆண்டவர் உங்களை அழைத்தது என்ன ஒரு உன்னத நோக்கத்திற்காக. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நான் கொடுத்திருக்காங்க தவிர நான் வாழணும், என் குடும்பம் வாழணும், என் சபை வாழணும், என் ஊழியம் வாழணும், அதற்காக ஆண்டவர் யார் ஒருவரை படைக்கவில்லை. உன்னத நோக்கம் என்ன? பரலோகத்தில் நீங்கள் வருவதுதான் உன்னத நோக்கம். ஜனங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். முதலாவது நான் ஆயத்தமாக வேண்டும், பிற்பாடு பிறரை ஆயத்தப்படுத்த வேண்டும். இயேசு சொன்னதை செய்வதற்காக தான் ஊழியக்காரர்களுக்கு போட்டிருக்காரு தவிர என்னுடைய இச்சைக்காக, என்னுடைய சுயத்துக்காக ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் அழைக்கவில்லை. நான் என்னுடைய சுயத்துக்காக, என்னுடைய இச்சைக்காக நான் ஊழியம் செய்தால் அதை பிழைப்பு செய்கிறேன். ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய, ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதுதான் அழைப்பு. ஊழியம் என்றால் என்ன? சுவிசேஷம் என்றால் என்ன? எதற்காக ஆண்டவர் அழைத்திருக்கார்? பிழைப்பதற்காக அல்ல. ஆண்டவர் அழைத்திருப்பதே பாடுபடுவதற்காக தான். ஒருவனை பின்பற்ற விரும்பினால் அவன் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது? சிலுவையை சுமக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் சிலுவையை சுமப்பவன். எல்லாரும் சொல்றாங்க இயேசு ஏற்றிருக்கேன். அந்த சிலுவை சுமக்கிறது யாரு?
சிலுவை என்றால் என்ன? இடுக்கமான பாதல் வழியாக போகிறவன். அதாவது பிரச்சனைகள், பாடுகள், போராட்டம், நிந்தை, கவலை, வேதனை, உபத்திரவம், இதை எல்லாத்தையும் சகித்து போகிறவன். எல்லா அவமானங்களும், எல்லா நிந்தைகளும், எல்லா கேவலைகளும் சகித்து போகிறவன் தான் ஊழியக்காரன். அவன் தான் சிலுவையை சுமப்பன். ஏதோ ஒரு பெரிய இடத்துல நான் வந்து உட்கார்ந்துட்டேன், இனி நான் தான் சொல்றேன், அதல்ல. சிலுவை என்றால் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன். உலகத்தில் பெருகளை காண்பிப்பவன் அல்ல ஊழியக்காரன். அவன் தாழ்த்தப்பட வேண்டும், உயர்த்தப்பட வேண்டியவன் இயேசு ஒருவரை, மனிதன் அல்ல. ஆனா இன்னைக்கு நேரமாக நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் நம்மள உயர்த்திக்கிட்டு இருக்கிறோம். அதனால கிறிஸ்துவோடைய நாமம் இன்னைக்கும் தூஷிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அது அறிவிக்கப்படவில்லை, தூஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நம் மூலமாக கிறிஸ்துவின் நாம மகிமைப்பட வேண்டுமே தவிர நம்முடைய மூலமாக கிறிஸ்துவின் நாம் தூஷிக்கப்படக்கூடாது. இன்னைக்கு கிறிஸ்துவை தூஷிக்கிறவர்களாக இன்னைக்கு நாமும், இன்னைக்கு தேசமும் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைதான் போகும் என்றால் ஒரு நாளைக்கு சுவிசேஷம் இல்லாத, சபைகள் இல்லாத, ஊழியர்கள் இல்லாத தேசமாக நம்முடைய தேசம் மாறி போகும். நம்முடைய பாவத்தின் மூலமாக. பாவத்துடைய சம்பளம் மரணம். The wages of sin is death என்று சொல்லப்படுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். ஊழியம் செய்கிற நாம் பாவத்தை தான் செய்து கொண்டே இருக்கிறோம் என்றால் நம்ம நினைக்கிறோம் சாராயம் குடிக்கிறது பாவம், மதுபானம் குடிக்கிறது பாவம், சிகரெட் குடிக்கிறது பாவம், விபச்சாரம் செய்வது பாவம், திருடுவது பாவம், வஞ்சிப்பது பாவம், ஏமாற்றுவது பாவம், பிறரை கொலை செய்வது பாவம். இப்படியெல்லாம் பாவத்துக்கு அடையாளம் வச்சிருக்கோம்ல. இல்ல பாவத்துக்கு சில காரியங்கள் வச்சிருக்கோம்ல. ஆனா கொடிய பாவம் என்ன தெரியுமா? ஆண்டவரை தூஷிப்பதும் ஆண்டவரை மனதில் வைத்துப்பதும். திருடன் கூட பரலோகத்துக்கு போனாயா? விபச்சாரி கூட மறந்துறி பரலோகத்துக்கு போனாப்லையா? வரி பணம் பிடிக்கிறவன் அவன் கூட மறந்துறி பரலோகத்துக்கு போனாயா? ஆனா இயேசு கூடயே ஊழியத்தை செய்து இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசு 4 கொண்டு செத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. விபச்சாரி ஊழியம் செய்யவில்லை, அந்த திருடன் ஊழியம் செய்யவில்லை, வரிப்பணம் பிடித்தாலும் ஊழியம் செய்யவில்லை. ஊழியம் செய்ய யூதாஸ் காரியத்தை தான் கடைசி எங்க போறான்? நரகத்துக்கு போறான். ஏன் தெரியுமா? கூட இருந்து யூதாஸ் காரியம் மதுபானம் குடித்தவனால, விபச்சாரம் செய்யறதுனால, சிகரெட் குடிச்சதுனால, கொலை செய்யறதுனால, எது செய்யறதுனால காட்டி கொடுத்தார் இயேசுவை. இன்னைக்கு இயேசுவை காட்டி கொடுக்கிற கூட்டமாக தான் நம்முடைய தேசமும், நம்முடைய பட்டணங்கள், நம்முடைய கிராமங்கள், நம்முடைய ஊழியர்கள், நம்முடைய திருச்சபைகள் மாறிவிட்டது. எவ்வளவு கூடிய சம்பவம் இது! நம்ம யோசிக்கிறதே கிடையாது. விபச்சாரம் செய்யறவங்க தான் பாவம், பாவின்னு நினைக்கிறோம். மதுபானம் குடிக்கிறவங்க தான் பாவம். இன்னைக்கு மதுபான கடை அடைக்கணும்னு ஜெபம் பண்றோம், விபச்சாரம். ஆனா ஊழியர் மனம் திரும்ப எத்தனை ஜெபம் பண்ணிருக்கிறோம், திருச்சபை மாற்றம் எத்தனை ஜெபம் பண்ணிருக்கிறோம். ஜெபம் பண்றவங்களே ஆண்ட மாதிரி வாழ்றாங்க கேட்டா இல்ல. நான் உங்களுக்கு கேட்கவா? இன்னைக்கு தமிழ்நாட்டிலே இயேசுவை போல வாழ்றான்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஊழியக்காரங்களை காமிக்க முடியுமா? இவங்க இயேசுவை மாதிரி வாழ்றாங்க ஐயா, யாராவது காமிக்க முடியுமா? இன்னைக்கு ஏன் இயேசுவை போல வாழணும்? நான் கேட்கிறேன், இயேசு செய்த ஊழியர்கள் எத்தனை வருஷம்? 3 வருஷம். அவர் வாழ்ந்த வருஷம் எத்தனை? 33 வருஷம். ஆனா இந்த 3 வருஷம் ஊழியத்தை செய்ததால் இன்னைக்கு 2000 வருஷம் நாம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படித்தானே? அவர் செய்த 3 வருஷம் ஊழியத்தோட பிரசங்கம் தான் இன்னைக்கு 2000 வருஷம் நாம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? சரி, இந்த 3 வருஷம் அவர் ஊழியம் செஞ்சாருல, அவர் எவ்வளவு ட்ரெஸ் வச்சிருந்தாரு? ஒரே ஒரு ஆடை தான், தைக்காத ஒரே பின்னப்பட்ட ஒரே ஒரு ஆடை தான் வச்சிருந்தாரு. அவர் பேங்க் பேலன்ஸ் இருந்துச்சா என்ன? அவருக்கு சொந்தமா வீடு இருந்துச்சா என்ன? அவருக்கு சொந்தமா கட்டடம் இருந்துச்சா? அவருக்கு சொந்தமா ஏதாவது வச்சிருந்தாங்க? இல்லை. தன்னுடைய முழு வாழ்க்கையிலே ஜனங்களுக்காக அர்ப்பணித்தார். அதுக்கு பேர் அழைப்பு. தனக்காக எல்லாத்தையும் சேர்த்து வைத்து, தனக்காக எல்லாவற்றையும் வைத்துக் கொள்வதன் அழைப்பல்ல, அதுக்கு பேர் பிழைப்பு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய செஞ்சுட்டு இருக்கிறது பிழைப்பு, அழைப்பு அல்ல. பிழைப்புக்கும் அழைப்புக்கும் வித்தியாசம் இருக்கின்றன. அதை இன்னைக்கு தமிழ்நாடு தெரிந்து கொள்ள வேண்டும், என் ஜனங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டால்தான் தமிழ்நாடு மாறும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற ஜபமே கிடையாது. 12 மணி நேரம் ஜபம், 24 மணி நேரம் ஜபம், முழு இரவு ஜபம், உபவாச ஜபம், என்னென்ன பேர்ல தானியேலுக்கு ஜபம், எஸ்தருக்கு ஜபம், மொர்தெகாய் ஜபம், இன்னைக்கு என்னென்ன பேர்ல ஜபம் நடந்தவர் கூட இன்னைக்கு தமிழ்நாடு ரட்சிக்கப்படவில்லையே. தமிழ்நாடு கடைகள், மதுபான கடைகள் மூடப்படவில்லையே. தமிழ்நாடு பாவம் குறைஞ்சு போகவில்லையே. பாவம் கூடித்தானே இருக்கு, மதுபானம் கூடித்தானே இருக்கு, அநேக ஜனம் மறுத்து கொண்டு தானே இருக்கிறாங்க. ஏன்? திரும்ப வேண்டியது நம்ம, மனம் திரும்ப வேண்டியது நம்ம தான். மனம் திரும்ப எப்படி அவங்க மனம் திரும்பாங்க? நம்ம சாட்சியை வாங்க எப்படி அவங்க சாட்சியை வாழாங்க? ஒரு இடத்துல போய் பிரசங்கம் பண்ண அவசியம் கிடையாதுயா, சாட்சியா வாழ்ந்தாலே போதும். அதே பிரசங்கம் தான்.
வசனத்தின்படி வாழ்றதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை பசிக்காரே தவிர வசனத்துக்கு அப்பாற்பட்டு வாழ்றதுக்கு நம்ம ஆண்டவர் அழைக்கவே இல்லை. இந்த வசனத்தை நோக்கி பார்க்கணும், என்ன சொல்லியிருக்கோம் அதை கீழ்ப்படியணும், அதன்படி நம்ம செய்யணும். அதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். வசனம் ஒரு புறமும் வாழ்க்கை ஒரு புறமாக இருக்கக்கூடாது. ஜெபிக்கிறது ஒரு புறமும் வாழ்க்கை முறை இன்னொரு முறையாக இருக்கக்கூடாது. எப்படி ஜெபிக்கிறோமோ, எப்படி பைபிளை படிக்கிறோமோ அதன்படி செய்வதற்காக தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார், ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சாட்சியுள்ள வாழ்க்கை, சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழணும். நான் கார்கில்ல இருந்து காஷ்மீருக்கு சைக்கிளில் வந்துட்டு இருக்கிறேன். கார்கில் இருந்து காஷ்மீருக்கு நான் சைக்கிளில் வந்துட்டு இருக்கிறேன். பசினா அவ்வளோ பசி, மலை ஏறி இறங்கணும். நல்லா கவனிங்க, ஒரு மோட்டர் வச்ச வண்டியில் போகிறது ஈஸி இல்லையா? ஒரு பைக்கில் போகிறதோ இல்லை ஒரு காரில் போகிறதோ ஒரு பஸ்ஸில் போகிறதோ ஏற்றவும் இறக்கவும் தெரியாது. ஆனால் ஓட்டர் டிரைவர் மட்டும் தெரியாது ஏற்றாது இறக்கன்றது இல்லை. ஆனால் இருக்கிற நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ நான் போகிறது சைக்கிளில் போகிறேன். எங்கிறது கார்கில் இருந்து காஷ்மீர் நான் சைக்கிளில் வந்துட்டு இருக்கிறேன். காலம் அதிகால குளிர் வேற, நம்மள மாதிரி இருக்காது, குளிர் பயங்கரமா இருக்கும். அந்த குளிர் பிரதேசத்துல ஆக்சிஜன் கம்மியா இருக்கும் சுவாசிப்பதற்கு. இதுல அந்த மலைகள்ல ஏறி இறங்கி மலை ஏறும் போது பெடல் பண்ண முடியாது, சைக்கிளை மிதிக்க முடியாது. சைக்கிள் என்ன பண்ணணும், உருட்டணும். 5 நிமிஷம் உருட்டுவேன், 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுப்பேன், 5 நிமிஷம் உருட்டுவேன், 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுப்பேன். இப்படிதான் நான் டிராவல் பண்ணிட்டே இருக்கேன். மலை ஏறுறேன், ஏறுறேன். ஏறுறத பார்த்தா வேதனையா இருக்கும், இறங்குறத கவலை என்ன ஒரு சைக்கிள் சரணிகளை வந்துடும். திரும்ப ஏற்றதை பார்த்தா இன்னும் கவலை, ஐயோ இன்னும் திரும்ப ஏறணும்னு சொல்லிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு எதற்காக ஊழியத்தை செய்யணும்? ஏன் இயேசு செய்யறாங்களா? பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சுற்றி அலைஞ்சாரா? இன்னைக்கு இயேசு செய்த ஊழியத்தை இன்னைக்கு செய்ய முடியாதா? இப்படி சொல்றாங்க. ஆனா இயேசு ஊழியம் செய்யும் போது வாகனங்கள் கிடையாது, கார் கிடையாது, பைக்கு கிடையாது, ஃபிளைட் கிடையாது, ட்ரெயின் கிடையாது. அதனால இயேசு அப்படியெல்லாம் ஊழியம் செய்ய நடந்து ஊழியம் செய்யறேன். நான் கேட்கிறேன், இயேசு ஊழியம் செய்த நாட்களில் குதிரைகள் இருந்தன, ரெக்கைகள் இருந்தன. இன்னைக்கு இருக்க வாகனங்கள் எல்லாமே ஹார்ஸ் பவர் தான் சொல்லுவாங்க. இவ்வளவு ஹார்ஸ் பவர் அப்படிதானே? வாகனத்துடைய அந்த வேகத்தை எப்படி கணக்கிடுவாங்க? ஹார்ஸ் பவர்ல கணக்கிடுவாங்க. ஏன்? அந்த குதிரைகள் அதிகமாக வேகத்தோட போகும். அப்ப வேகத்தோட போகக்கூடிய குதிரைகள் அன்றைய காலத்தில் இருந்தன. ஆமாவா இல்லையா? இயேசு கிறிஸ்து குதிரை பயன்படுத்தி இருக்கலாம் இல்லையா? 12 சீசன்லாம் 12 குதிரை, எனக்கு சேர்த்து ஒரு குதிரை, 13 குதிரை டிராவல் பண்ணுவோம். பண்ணிருக்கலாம்ல, போகல. நடந்துதானே எரிவுக்கு வந்தாருன்னு இருக்கு வேதாமத்துல. நடந்துதானே கிராமங்கள் வந்திருக்காரு. சில ஆறுகளையும் சில கடலை கிடக்கும் போது தான் அந்த போட்ல டிராவல் பண்றாரு. மற்றபடி மேக்சிமம் பாத்தீங்கன்னா நடந்துதான் ஊழியர்களை செய்யறாரு. ஏன் இயேசு நடந்து ஊழியர்களை செய்யணும் நீங்க செய்ய முடியாதா? எனக்கு அப்படி நினைக்கிறோம். தன்மானம் குறைஞ்சு போகும். தன்மானம் குறைஞ்சு போனா என்னையா? இயேசுடைய நாமம் நிறைய அங்க இருக்கணும். இன்னைக்கு இயேசுவை போல ஊழியம் செய்யணும்னா இந்த இந்திய தேசம் ரட்சிக்கப்பட்டிருக்காது, இந்த தமிழ்நாடு ரட்சிக்கப்பட்டிருக்காது. இன்னைக்கு இயேசுவை போல ஊழியம் செய்யறது இல்லாட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாடு அழித்துக் கொண்டிருக்கிறோம். ஊழியம் என்ற பேர் தமிழ்நாடும் திருச்சபைகளும் ஊழியர்களும் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு என்னைக்கு மாறப்போகுது? என்னைக்கு தமிழ்நாட்டுல ஜனங்கள் உணர்வடை போறாங்க? என்னைக்கு திருச்சபையில் உணர்வடை போகுது? நம்ம தான் எல்லாரையும் வளர்த்து விடுறோம். ஐயோ பெரிய ஊழியக்காரர். நான் கேட்கிறேன், பரலோகம் பெரிய ஊழியக்காரர் சின்ன ஊழியக்காரன் பார்க்குமா? பரவாயில்ல, இவன் அபிஷேகப்பட்ட ஊழியக்காரன், இவன் அபிஷேகப்பட்ட ஊழியக்காரன் பார்க்குமா? பரவாயில்ல, சிறிய ஊழியக்காரன் பெரிய ஊழியக்காரன் பார்க்குமா? பரவாயில்ல, பணக்கார ஊழியம் பணக்காரன் இல்லாத ஏழை ஊழியக்காரன் பார்க்குமா? பரவாயில்ல, அப்படி பார்க்காது. அழகான ஒரு பாட்டு உண்டு. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை. அடுத்த என்னது? பசியும் இல்லை பட்டினியும் இல்லை, ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, இல்லை பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். அதுதான் பரலோகம். உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ஒரே ஒருவரை ஆட்சி செய்ய முடியும், அது இயேசு கிறிஸ்து ஒருவரே.
அங்க போய் சொல்ல முடியாது நான் 200 சபையுடைய போதகன், அங்க போய் சொல்ல முடியாது. அங்க போய் சொல்ல முடியாது ஏன் ஊழியம் தமிழ்நாட்டுல பெரிய ஊழியம் அப்படின்னு அங்கேயே சொல்ல முடியாது. ஆண்டு கேட்பாரு உன்னுடைய கிரியை என்ன, நீ எப்படி ஊழியத்தை அதை பார்ப்பாரு ஆண்டவர், கண்ணோக்கி பார்ப்பாரு. நம்ம எப்படி ஊழியத்தை செஞ்சிருக்கிறோம், தானே ஊழியம் செஞ்சிருக்கோமா, இயேசு சொன்ன மாதிரி அவர் பார்ப்பாரு. அதன்படி தான் சொல்ற வெளிப்படுத்தல் விசேஷம் 22வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்கள். வெளிப்படுத்துதல் 22வது அதிகாரம் 12வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரிகளின்படி. நல்ல கவனிங்க, இதோ சீக்கிரமா வரேன்னு சொல்லிட்டு அவனவன் என்ன சொல்லுது, கிரியைகளின்படியாக அவன் அவனுக்கு நான் அழிக்கும் பலன் என்னோட. நல்ல கவனிங்க, அப்படின்னா அந்த வார்த்தை தெளிவா படிங்க. என்ன சொல்லிருக்காரு முதலாவது, இதோ சீக்கிரமா ஏன் சொல்றான்னு தெரியுமா, சபையே நீ ஆயத்தமாவு, விசுவாசியே நீ ஆயத்தமாவு, நான் இதோ சீக்கிரமாக வருகிறேன், நான் வரப்போகிறேன் மீண்டுமாக. ஏன் தெரியுமா, முதலாவது வருகை இயேசு கிறிஸ்துவோட முதலாவது வருகையில சமாதானம் இருந்துச்சு, அன்பு இருந்தது, பாவ மன்னிப்பு இருந்தது. ஆமா அப்படிதானே, முதலாவது வருகையில அது முதல் வருகையின் மூலமாக தான் இதெல்லாம் கிருபை இருந்துச்சு, இதெல்லாம் இருந்துச்சு. ஆனா இரண்டாவது வருகையில இயேசு கிறிஸ்துவோட கிருபையை பார்க்க முடியாது, இயேசு கிறிஸ்துவோட அன்பை பார்க்க முடியாது, இயேசு கிறிஸ்துவோட மன்னிப்பை பார்க்க முடியாது, நியாய தீர்ப்பை மட்டும்தான் பார்க்க முடியும். முதல் வருகை வித்தியாசம், இரண்டாவது இருக்கு. நிறைய கிறிஸ்தவங்க தெரிய மாட்டேங்குது. முதல் வருகை வித்தியாசம், எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆண்டவர் ரெண்டாவது வருகை தானே என்னை மன்னிச்சுக்கிடுவாரு, ஆண்டவர் ரெண்டாவது வருகை தானே என்னை ஏத்துக்கிடுவார். கிடையவே கிடையாது, ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. முதல் வருகையில் பாவ மன்னிப்பு இருக்கிறது, ஆனால் இயேசு கிறிஸ்து இரண்டாவது வருகையில் பாவ மன்னிப்பு அல்ல, நியாய தீர்ப்பை கொண்டு வர போகிறது. அதனால அவர் என்ன சொல்றாரு, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாரு, அவன் கிரியை. நல்ல கவனிங்க, அவன் கிரியைகள் ஆண்டு சொல்லல, ஒரு முழு குடும்பத்துடைய கிரியைகளோ இல்ல ஒரு முழு சர்ச்சுடைய ஒரு முழு ஊழியத்துடைய கிரியைன்னு சொல்லல, அவன் கிரியை. அப்படின்னா நீங்களும் நானும் எல்லாருக்கும் உள்ள கிரியின் படியாக நான் அளிக்கிற பலன் என்னோட கூட வருகிறது. நல்லா யோசிங்க. நம்ம நினைக்கிறோம் இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா, நம்ம இன்னும் எவ்வளவு மாற வேண்டியது இருக்குது. ஆனா நமக்குள்ளாலே திருப்தி, நான் வாழ்ந்துட்டு இருக்கிறதா கிறிஸ்தவ வாழ்க்கை. திருப்தி எங்கன்னு தெரியுமா, பரலோகம் சேர்ந்தவர் தான் திருப்தி. நிம்மதியான வாழ்க்கை எங்கன்னு தெரியுமா, பரலோகம் சேர்ந்தவர் தான் நிம்மதியான வாழ்க்கை. எல்லாம் கேட்பாங்க, அலெக்ஸ் கொஞ்சம் நீ ரெஸ்ட் எடுக்கூடாது, இவ்வளவு ஓடிட்டு இருக்கே, தொடர்ச்சியா ஓடிட்டு இருக்கே, கொஞ்சமா நீ ரெஸ்ட் எடுக்கூடாது கேட்பாங்க. என்னுடைய ரெஸ்ட் எங்க தெரியுமா, பரலோகம் தான். அதுதான் இறந்து போற சொல்லுவாங்க, RIPன்னு சொல்லுவாங்க, பாத்தீங்களா, ரெஸ்ட் இன் பீஸ். ஏன் அந்த வார்த்தை சொல்றாங்க தெரியுமா, மரணத்துக்கு பிற்பாடு ரெஸ்டே தவிர இப்ப ரெஸ்ட் கிடையாது. இப்ப என்ன தெரியுமா, பரலோகத்துக்காக நாம தயாராகணும், மற்றவங்களையும் தயார்பட. இதுதான் நான் வேலை செய்யணும் உருவாக்கல, நான் சம்பாதிக்கணும், இதுதான் நான் பெரிய படிச்சு நான் பெரிய சம்பாதிக்கணும் ஒரு கலை. எதுக்கு உருவாக்கணும் தெரியுமா, பரலோகத்துக்காக நம்ம உருவாக்கி இருக்கிறார். வேலை என்பது உடைய குடும்பத்திற்காக ஒரு உதவி, வேலை செய்யறது. ஆனா அதுதான் ஒரு முழு நேரம் ஊழியம் இல்லை, அதான் முழு நேரம் வேலை. முழு நேரம் வேலை தெரியுமா, ஆண்டுக்காக சேவை செய்வதுதான் முழு நேரம். ஏன் தெரியுமா, இந்த உலகத்தோட வேலை கொஞ்ச நாள் தான், 60, 69, 70 வயசுல ரிட்டைர்மெண்ட் ஆயிருவீங்க. அது கவர்மெண்ட் வேலையா இருக்கட்டும் இல்ல ஒரு பிரைவேட் வேலையா இருக்கட்டும், எந்த ரிட்டைர்மெண்ட் ஒன்று இருக்கு. ஆனா பரலோகத்துக்கு வேலை செய்யும்போது ரிட்டைர்மெண்டே கிடையாது, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அழைத்தவர்கள் அநேகர், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவரும் சிலர். அந்த சிலர் நீங்க ஏன் இருக்கக்கூடாது, அந்த சிலரை நீங்க ஏன் வரக்கூடாது, ஏன் உலகத்தை பார்த்து வரணும். அந்த ஊழியக்காரர் இப்படி சொன்னாரு, இந்த பாஸ்டர் இப்படி சொன்னாரு, அந்த தீர்க்கதரிசி இப்படி சொன்னாரு, அந்த அப்போஸ்தலர் ஏன் அவர்களை பார்த்து ஓடுகிறார்கள். பரிசுத்த வேதத்தை பார்த்து என்னைக்கு நம்ம ஓட போறோம், ஊழியர்களை பார்த்து ஓடுறோமே தவிர இயேசுவை பார்த்து நீங்க ஓட மாட்டேங்கிறோம். ஊழியக்காரனுக்கு செவி கொடுக்கிறோமே தவிர வசனத்துக்கு நீங்க செவி கொடுக்கிறதே இல்லை. இன்னைக்கு நம்ம ஊழியக்காரனுக்கு இருக்கிற மதிப்பு கூட இன்னைக்கு பைபிள் இல்லை. ஆமாவா இல்லையா, ஊழியக்காரனுக்கு இருக்கிற மதிப்பு கூட இன்னைக்கு